ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி ஆர் கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம பீட்ஸ் பற்றி எல்லா கலெக்ஷன்ஸும் நான் என்கிட்ட இப்போதைக்கு என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே சொல்கிறேன். இன்னும் நிறைய இருக்குது, அதெல்லாம் நான் இன்னொரு நாள் சொல்கிறேன். இப்போதைக்கு வீடியோஸ் இது எடுக்கவே நான் ஒரு மேம் கேட்டுகிட்டே இருந்தாங்க யூடியூப்பில், எப்போ தான் மேம் போடுவீங்க, எப்போ தான் மேம் போடுவீங்க, நீங்கள் போடுற வீடியோலாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவேன், நீங்கள் பீட்ஸ் வீடியோ போடுங்க நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்காகவே நேற்று நான் இதுக்காகவே இந்த வீடியோஸ் எல்லாமே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தது தான். ஸோ எல்லா பீட்ஸோட வீடியோ நான் போட்டிருக்கேன். அதாவது நான் இப்போதைக்கு நான் வாங்கினது எல்லாமே நியூ ட்ரெண்டாக. ஓல்டு இதெல்லாம் இந்த ஸ்டோன்ஸ் மட்டும் இப்போ 2 போட்டிருக்கேன். மற்ற ஓல்டு திங்ஸ் எல்லாமே கட் பீடில் இன்னும் நிறைய இருக்குது. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வச்சுருக்கேன் நான். அந்த 18 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினது எல்லாமே இன்னும் வச்சுருக்கேன் நான். அந்த தேவதாஸ் சம்கி இது எல்லாமே இருக்குது. அதெல்லாம் நான் இன்னொரு நாள் காட்டுறேன். இப்போ நிஜமாக எனக்கு டைம் இல்லை. இதை இப்போ நான் காட்டுறேன். இப்போ இந்த கட் பீடு பார்த்தீங்கன்னா நீங்கள் உத்து பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு மாதிரி கட்டாக இருக்கும். அந்த ஒரு எப்படி சொல்கிறது, இப்போது நீங்கள் அந்த வாசப்படிக்கு போடுறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, அதில் குழல்னு ஒன்று வரும் பாருங்கள், அந்த மாதிரி அதில் கட்டிங் மாதிரி கொடுத்துருப்பான். அந்த கட்டிங்கே ஒரு ஷேடிங்காக தெரியும். இது பார்த்திங்கன்னா பிளாக் கலர்லேயே பார்த்திங்கன்னா மல்டி கலர் டியூப் பீட் இது. ஸோ அதே பிளாக் கலரில் சுகர் பீட் இது. இது பார்த்திங்கன்னா சேம். இது நான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிப்பேன். இந்த பீடு பார்த்திங்கன்னா இது 8.0 பேக்கெட்டு, பெரிய சைஸ் பீடு. ஸோ இது நீங்கள் கழுத்தில் மணியாகவும் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் சாரிக்கும் போட்டுக்கலாம், ஸோ ப்ளவுஸ்க்கும் நீங்கள் போட்டுக்கலாம். இது பெரிய சைஸ் பீடு. இதை விட குட்டி சைஸ்னால் நம்ம ப்ரிசியோ வாங்குகிறோம்ல, அந்த சைஸ்லேயும் கிடைக்கும் உங்களுக்கு. இது 8.0 8/0ன்னு போட்டு இருக்கும். கொஞ்சம் பெரிய சைஸ் பீடு, ஆனால் செம்மையாக இருக்கும் நம்ம போட்டோம்னா. அதே குவாலிட்டியில் இந்த ஜப்ளோ மேக்ஸில் நான் இந்த பிளாக்கு, சேம் அதே பிளாக்கில் மல்டி கலர்ஸு. இந்த பீட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இன்னமும் ஒரு சாரீ, பிளாக் சாரீ ஒன்று கட்டி நான் ரீசெண்டாக இப்போ அந்த அந்த கிபிலி ஃபோட்டோக்கு நான் ஒன்று வச்சுருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த பிளாக் சாரீ பார்த்தீங்கன்னா என் பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நான் போட்டேன், அந்த பிளெயின் சாரீ, அதில் வர்ற ஒர்க்கு. ஸோ இன்னமும் நான் அந்த சாரீ துவைச்சி போடுவேன், ஒன்றுமே ஆகாது. ஏன்னா இந்த பிளாக் கட் பீட் தான் நான் யூஸ் பண்ணது அது எல்லாமே. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா கிளாஸ் பீட்லேயே இதுவும் மல்டி கலராக இருக்கும், டார்க் ப்ளூ. இந்த பீட்ஸ்லாம் நான் ஏன் காட்டுறேன் அப்படின்னா, இதெல்லாம் உங்களுக்கு கருத்தே போகாது. அதே மாதிரி நான் டூப்ளிகேட் குவாலிட்டியும் இது கூட காட்டுறேன். அந்த கட் பீடும் நான் காட்டுறேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ப்ளூ கலரும் உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. நீங்கள் வாஷ் பண்ணலாம், ஒன்றுமே ஆகாது. அது உள்ளே போயிட்டு ஒரு மண்ணோ எதுவுமே போகாது. உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் பீட்ஸ் நான் காமிச்சல, அது இந்த பிராண்டில் தான் நான் வாங்கினேன். நல்லாயிருக்கும் இந்த பிராண்டு, கரீன் பிராண்டு, KARIN. நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள், இது கிடைக்குதானே. இது ஒன்றுமே ஆகிறதில்ல. இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு இந்த பிராண்டு அந்த பிராண்ட்லாம் இந்த பீட்ஸ்லலாம் பிரச்சனை கிடையாது. ஸோ பீட்ஸ் எந்த பிராண்ட் வாங்கினாலும் இது நல்லாயிருக்கும். ஏன்னா இது எப்படி சொல்கிறது, உங்களுக்கு அந்த கிளாஸோடவே கலந்து அந்த கலர்ஸ் எல்லாமே வரும். இப்போ தனியாக கிளாஸ் பீடுன்னு ஒன்று போட்டு பெயிண்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் இது இருக்காது. ஸோ நீங்கள் பீடு எடுக்கும்போதே அந்த கிளாஸும் அந்த இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பண்ணால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரியே தான் இருக்கும். இது நிறைய பேர் நீங்கள் சுகர் பீட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு கட்டாயமாக தெரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. நிறைய பீட்ஸில் சாயெல்லாம் போடுவாங்க, அது வேறு பீட்ஸு. இப்போ இது பார்த்திங்கன்னா நான் மார்பிள் பீட்ஸ்ன்னு சொன்னல, மார்பிள் மாதிரியே இருக்கும் ஒரு கிறிஸ்டல். இது எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டும் இருக்கும் பீடு, அண்டு மார்பிள் மாதிரியே இருக்கும். தொட்ட ஒரு மேட் ஃபினிஷிங், அதாவது மேட் மாதிரி இருக்கும். நான் இதில் ஒரு 10 கலர்ஸ் வாங்கினேன். ஸோ அதில் எல்லோ அண்ட் ஆரஞ்சு, அதுக்கப்புறம் க்ரீனு, அதுக்கப்புறம் லைட் க்ரீன், அப்புறம் ஸ்கை ப்ளூ. ஸோ இந்த மாதிரி டார்க்கு ராமர் ப்ளூ, இந்த மாதிரிலாம் நிறையா வாங்கினேன். இப்போதைக்கு உங்கள்கிட்ட ஒரு 5 மாடல்ஸ் மட்டும் காட்டுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே மேட் ஃபினிஷிங் கிறிஸ்டல் பீட்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தருவாங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஜிக்குன்னுலாம் வேண்டாம், லைட்டாக போடணும் அந்த மாதிரி கஸ்டமர்களுக்கு இது நீங்கள் பண்ணி தரலாம். ஸோ அழகாக இருக்கும். இதுவும் வெளுத்து போகாது. இதுக்கும் கொஞ்சம் காஸ்ட்லியான பீட்ஸ் தான், ரேட்டும் அதிகம் தான். ஒரு பேக்கெட்டே 350 300 சம்திங் நினைக்கிறேன். ஸோ ப்ரீமியம் குவாலிட்டினே போட்டே வரும்.
உங்களுக்கு வந்து கிறிஸ்டல் இன்டர்நேஷ்னல் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இன்டர்நேஷ்னல் ப்ரீமியம் அந்த மாதிரி உங்களுக்கு போட்டு தான் வரும். ஸோ அது வந்து நல்ல ஒரு மார்பிள் டைப்பில் மேட் ஃபினிஷிங்கில் இருக்கும். நான் சொன்னல உங்களுக்கு மார்பிள் பீட்ஸ் கூட இருக்குது அப்படின்றது, அது இந்த பீடு தான். ஸோ மார்பிள் டைப்லேயே வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ சூப்பர் குவாலிட்டி. நான் வந்து நிறைய ப்ளவுஸஸ்க்கு இது யூஸ் பண்ணேன். என்னோடய ப்ளவுஸஸ்க்கே நிறைய யூஸ் பண்ணி துவைச்சி கூட பார்த்தேன், ஒன்றுமே ஆகலை. அப்படியே தான் இருக்குது, கலர் ஃபேடே ஆகலை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து வெறுமனே நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக கிளாஸ் பீடு போடுவோம்ல, சுகர் பீடு. ஸோ அதுதான். இதுலேயும் நான் நிறைய கலர்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுருக்கேன். ரெட்டு, க்ரீனு, எல்லோ, ஆரஞ்சு, இது வந்து பார்த்திங்கன்னா ஹனி கலர்ஸு. ஸோ இந்த மாதிரி ஆனியன் கலர்ஸு எல்லாமே வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து நார்மலாகவே வந்து ப்ளெயினாக கேட்குறாங்கல்ல. இப்போ வந்து ஒரு கலர் சாரீ மட்டும் இருக்குது, அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி கேட்பாங்க, இந்த மாதிரி போட்டு தாங்க, ப்ளெயினாகவே போடுங்க, சுகர் பீடு மல்டி கலர் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த சுகர் பீடு வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ ஒருத்தருக்கு அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஒரு சில ப்ளவுஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மல்டி கலர்ஸாக போட்டால் தான் நல்லா இருக்குன்றதுக்காக மல்டி கலர்ஸாக போடுவேன். அப்புறம் இந்த பீடு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பியூர் கிளாஸ் பீடு. இது எப்படி இருக்கும் தெரியுங்களா, ஒரு மாதிரி பிளாஸ்டிக் மாதிரியே தெரியும். ஆனால் இதுவும் கிளாஸ் பீடு தான், ஆனால் பிளாஸ்டிக் டைப்பில் தெரியும் இந்த பீடு. ஸோ இது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நான் வந்து என்ன பண்ணுவேன்னா கடைக்கு நேராக போயிட்டு என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாமே வந்து நானே போய் என் கையால் எடுத்து பார்த்து டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ அந்த மாதிரி தான். சுகர் பீடுனா எத்தனை வெரைட்டி காட்டுறேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் மாதிரியே தெரியும், ஆனால் இதுவும் கிளாஸ் பீடு தான், ஆனால் பிளாஸ்டிக் மாதிரியே தெரியும். அந்த தூக்கும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியும் இந்த பீடு. ஸோ அது நான் வீடியோவில் காட்டுறதை விட எனக்கு தெரிஞ்சு நீங்கள் டேரெக்டாக போய் கடையில் பார்த்து ஒன்றுமே பாருங்கள். நிறைய பீட்ஸ் அங்கே அடுக்கி வச்சுருப்பாங்க. நீங்கள் அதில் பார்த்து நீங்கள் வாங்கலாம். அந்த மேட் ஃபினிஷிங் கேளுங்க, ஒரு மாதிரி பிளாஸ்டிக்லேயே கிளாஸ் பீட்ஸ் மாதிரி கிடைக்குமா அது கொடுங்க அப்படின்னு கேளுங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல ஒரு மாதிரி கட்டாக வருது அப்படின்னு, அதுமாதிரி நான் எல்லா கலர்ஸ்லையுமே வாங்கி வச்சுருக்கேன். அதுதான் இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிக் கலர்ஸ். ஸோ ஆன்டிக் கலர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளெயினாகவே இருக்கும். இதில் வந்து எந்த ஷேடுமே இருக்காது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கட்டாகவே இருக்கும். ஆனால் வந்து அந்த நீங்கள் போடும்போது இப்போ நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்கும்போது அப்படியே வந்து ஒரு மாதிரி ஷைனிங்காக அப்படி மினுமினுக்காக வந்து இதுவாகும். ஏன்னா அது வந்து கட்டிங் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பிளெயின் கட் பீடே கிடையாது. அந்த பிளெயின் கட் பீட்லேயே கட் மாதிரி கொடுத்துருப்பாங்க அங்கங்கே. அது அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த கட் பீட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் நிறைய சுடிதார் அண்ட் ப்ளவுஸ்க்கெலாம் போட்டிருக்கோம். இப்போ நம்ம பார்த்தோம்ல அந்த பிளெயின் சுகர் பீட்ஸில் அதில் ஒரு 3 வெரைட்டிஸ் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இதில் நான் எல்லா கலர்ஸுமே வச்சுருக்கேன். எல்லாமே எடுத்து காமிச்சோன்னா எனக்கு டைமும் இல்லை, எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். அதனால தான் நான் வந்து உங்களுக்கு எதுன்றதை முக்கியமானது மட்டும் எடுத்து வச்சு காமிச்சிட்ருக்கேன். இப்போது இந்த சுகர் பீடு பாருங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி கோல்டுலேயே மல்டி கலர்ஸாக இருக்கும். இதுவும் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா கிளாஸ் பீட் மாதிரிலாம் இருக்காது. நம்ம சுகர் பீடு போடுறோம்ல அந்த மாதிரி இருக்கும். கோல்டு இருக்குது பாருங்கள். ஸோ அந்த மாதிரி குவாலிட்டியில் இது இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா அதில் எல்லா வெரைட்டி கலர்ஸும் இருக்கும் அந்த பீட்ஸில். இதுவும் வெளுத்து போகாது. ஸோ அப்படியே இப்போ சுகர் பீடு மாதிரி இது வெளுத்துலாம் போகாது, அப்படியே கிளாஸ் பீடு மாதிரியே இருக்கும். இது பார்க்குறதுக்கு நம்ம துவைச்சா கூட ஒன்றும் ஆகிறதில்ல. இந்த பீடு நல்லா இருக்குது. இது வந்து நான் இப்போ ரீசெண்டாக ஒரு கோல்டு ப்ளவுஸ் போட்டுறேன், அதுக்கு வந்து நான் இது ஃப்ளவருக்கு வந்து கொடுத்துருந்தேன், நல்லா இருந்தது. இது வந்து எல்லாமே கட் பீடு. இந்த கட் பீடு வந்து நார்மல் பிளெயின் கட் பீடு. இது வந்து கொஞ்சம் நாளில் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது எதுவுமே அந்த அளவுக்கு சொல்கிற மாதிரி இருக்காது, என்ன தான் ஏசை முத்திரை போட்டு வாங்கினாலுமே. ஸோ கொஞ்ச நாள் தான் இருக்குது, அதுக்கப்புறம் போயிடுது, வேஸ்ட்டு தான் எனக்கு தெரிஞ்சு. அதனால் நான் இப்போ கூட ஒரு ரீசெண்டாக வந்து ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ஒன்று 300ரூபான்னு சொல்லி வாங்கி ஃபஸ்ட்டு வாங்கினேன். கொஞ்சம் நல்லா இருந்தது சொன்னேன் பாருங்கள். அது கூட இப்போ வந்து நாளாக ஒரு மாதிரி பிளாக் ஆகுது. ஸோ நீங்களும் வந்து வாங்காதீங்க அது, ஏன்னா வேஸ்ட்டு. அதையும் நான் உங்ககிட்ட சொல்லணுன்னு தான் நினச்சேன். நான் அதை விட நம்ம நார்மல் பிளெயின் கோல்டே வாங்கிடலாம். அப்படி இல்லைன்னா நான் மல்டி கலர் சொன்னேன்ல, அது சூப்பராக இருக்குது. அது அங்கே துவைச்சி கூட பார்த்தேன், ஒன்றுமே ஆகலை, நல்லா இருக்குது. இப்போ நான் ரீசெண்டாக 300ரூபா பேக்கெட்னு ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அது நல்லாவே இல்லை, அது போடாதீங்க, வாங்காதீங்க. ஏன்னா நான் இப்போ 2-3 ப்ளவுஸ் போட்டு கொஞ்சம் நல்ல வேலை எங்கள் ப்ளவுஸ் போட்டேன், அப்புறம் கஸ்டமர் ப்ளவுஸு சும்மா ஒரே குட்டி ஃப்ளவருக்கு தான் போட்டேன். அதனால் எனக்கு அது பிடிக்கல. அது ஆன்டிக்காக மாறினதுனால அவங்க ஒன்றும் சொல்லலை. ஸோ அதனால் நீங்கள் வந்து அது போடாதீங்க. அதை விட இது வாங்கிக்கோங்க, இது நல்லா இருக்குது. இது வந்து மல்டி கலர்ஸாக வந்து கோல்டு வருது பாருங்கள், கிளாஸ் பீடு. இது செம்மையாக இருக்குது, இது ஒன்றுமே ஆகிறதில்ல. மற்றபடி பிளெயின் கோல்டு வாங்கிக்கோங்க. நான் சொல்கிறேன் அந்த ப்ரீமியம் குவாலிட்டின்னு நான் வாங்கினேன் பாருங்கள், அது வாங்காதீங்க. அது உங்கள் கூட ஷேர் பண்ணுன்றதுக்காக தான் நான் இப்போ வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா என் ஸ்டூடெண்ட் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு போயிட்டாங்க. போனது வந்து முருகரோட வேலுக்கு போட்டிருக்காங்க, அது வந்து கொஞ்சம் பிளாக் ஆகிட்டுருக்கு. நல்ல வேலை நான் வேறு எந்த ப்ளவுஸுக்குமே அது போடலை.
அவங்களுக்கு கொடுத்தேன். அவங்க போட்டு பார்த்துட்டு மேம் அது போடாதீங்க மேம் கருப்பாயிடுச்சின்னு சொன்னதும் நான் வந்து அதை அப்படியே வந்து வச்சுட்டேன். ஏன்னா கிளாஸுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் பீட்லேயே வந்து நான் வந்து நிறைய வாட்டி யூஸ் பண்ணுவேன். இந்த ரெட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது ரெட்டாகவும் மாறும், பிங்க்காகவும் மாறும் அப்படின்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த பீடு தான் இது. சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஒரு பிங்க் கலர் ப்ளவுஸ் எடுத்து போட்டாலும் அதுக்கு மேட்ச் ஆகிடும். ஒரு மாதிரி டார்க்கு பர்பிளில் போட்டாக்கும் அது மேட்ச் ஆகிக்கும். ஏன்னா அது வந்து அந்த ஷேடிங்கும் மாறும். அடுத்து நம்ம எப்பயும் போல் யூஸ் பண்ணுற ப்ரிஸோ தான் இது. 300 ரூபீ 280 ருபீஸ் பேக்கெட். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 280 ருபீஸ் தான். ஸோ இது வந்து நான் நிறைய வாங்கி வச்சுருவேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸாக எடுத்துருவேன். இதுவும் அண்ட் ஏ ஸ்டாரும் இது ரெண்டுமே வந்து ஒரு பாக்ஸாக எடுத்துருவேன். ஏன்னா ஒரு பாக்ஸாக எடுக்கும்போது நமக்கு ஒரே குவாலிட்டியாக கிடைக்கும். நம்ம தனித்தனியாக போய் வாங்கினா தான் தனித்தனி குவாலிட்டி கிடைக்கும். ஸோ அதனால் ஒரு பாக்ஸாக எடுத்துருவேன். இந்த கட் பீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து நல்லா இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு கிளாஸோடவே அப்படியே மேஷ் ஆகி அப்படியே கிளாஸாக இருக்கும்ல, ஸோ அந்த கட் பீட் தான். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு கட் பீட்டில் பிளெயினாக வந்து அது உள்ள சாயம் போடுறது அது கிடையாது. அப்படியே வந்து கிளாஸாகவே இப்போ நம்ம ஒரு வளையல் எப்படி போடுறோம் அப்படியே கிளாஸாக இருக்குல்ல, உடஞ்சா கூட வந்து அப்படியே தானே இருக்குது. அது நம்ம கண்ணாடி வளையல் வந்து சாயெல்லாம் போடலை பிளெயின் வளையல. ஸோ அந்த மாதிரி மல்டி கலர் கலந்த மாதிரி கிளாஸ் பீட்டு தான் இது. ஸோ இது எல்லாமே வந்து ஒன்றுமே ஆகாது. நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணி ப்ளவுஸுக்கு போடுங்க. அப்படியே லைஃப் லாங் இருக்கும். அவங்களும் வந்து கஸ்டமரும் வந்து நல்லா ஹாப்பியாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் சூஸ் பண்ணும்போது பார்த்து வாங்குங்க. ஏன்னா இதில் ஏமாற்றுவாங்க. நீங்கள் நல்ல கட் பீடாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ நான் கொட்டுறேன்ல இது வந்து டூப்ளிகேட். எப்படி அதை நான் டூப்ளிகேட் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு மேலே வந்து பார்க்கும்போது பிங்காக தான் தெரியும். ஆனால் நீங்கள் நல்லா பாருங்கள், உள்ளே வந்து சாயம் பூசின மாதிரி மேலே வந்து ஒயிட்டாக மாறிடும். நாளாக நாளாக நம்ம போடும்போது இந்த பீட்ஸ் எல்லாமே வந்து டூப்ளிகேட். இது எல்லா கட் பீட்ஸுமே. ஏன்னா இது நான் வாங்கினேன். வாங்கின பிறகு தான் எனக்கே தெரிஞ்சுது. நான் எல்லா கலர்ஸுமே வாங்கிட்டேன். ஒரு 10-15 கலர்ஸ் கிட்ட வாங்கிட்டேன். வாங்கின பிறகு தான் தெரிஞ்சுது. போடும்போது தான் தெரிஞ்சுது. உள்ளே வந்து அப்படியே அந்த இப்போ பிங்க்னா அந்த பிங்க்கு கலர்லாம் வந்துட்டு ஒரு வெள்ளை மட்டும் கிளாஸாக வந்து மாறிடுச்சு. ஸோ பியூர் வெள்ளையாக மாறிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா இதெல்லாம் வந்து கிளாஸுக்கு கொடுத்துருவேன். இப்போ நான் அதே ப்ளூ கலர் பேக்கெட் காட்டுறேன் பாருங்கள். அது அப்படி கிடையாது. அது வந்து உங்களுக்கு எப்படின்னா நீங்கள் அது எடுக்கும்போதே வந்து உங்களுக்கு அதை பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸு. அது வந்து உள்ள மாவு மாதிரி இருக்கிறது தெரியும். அதில் வந்து தெரியாது. ஏன்னா கிளாஸாகவே தானே இருக்காது, அது தெரியாது. அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் சுகர் ஸ்டோன் உங்ககிட்ட காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சுகர் ஸ்டோன் தான் இது. இதில் வந்து நான் ஒரு 4 கலர் 5 கலர் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு கலர் இப்போ உங்ககிட்ட காட்டுறேன், பிங்க் கலர். இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ்க்கு வந்து உங்களுக்கு ஹோலு வராது. பெரிய சைஸ்க்கு ஹோலும் இருக்குது, ஹோல் இல்லாததும் இருக்குது. இப்போ 2 குந்தனும் பாருங்கள். இது நம்ம நார்மல் யூஸ் பண்ணுற குந்தன். இதெல்லாம் நீங்கள் வச்சுருப்பீங்க. ஆனால் இந்த சுகர் ஸ்டோன் நிறைய பேர் வச்சுருப்பீங்களான்னு தெரியாது. அது நீங்கள் வேணும்னா டிவியில் போட்டு ஜூம் பண்ணி நல்லா பார்த்துக்கோங்க. அது ஸ்டோனுக்கு மேலே ஒரு மாதிரி புள்ளி புள்ளியாக வந்து ஒரு மாதிரி கிளிட்டரிங்காக இருக்கும். அதனால தான் சுகர் ஸ்டோன் அதுக்கு பேர். நீங்கள் வந்து கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்து அப்போ வந்தது. இப்போ இந்த மாடல்ஸ் வந்து இருக்கான்னு எனக்கே தெரியல. நானே போனால் தான் பார்க்கணும். சாம்பிள் கொண்டு போய் காமிச்சு கேட்டு பார்க்கணும். ஆனால் இந்த கலர்ஸில் எல்லாமே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வாங்கி நான் வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும் இந்த சுகர் ஸ்டோன்லாம் வாங்கி. இந்த பாருங்கள், இதில் எல்லா கலர்ஸுமே நான் வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு பெரிய பெரிய பிரைடல் போடுறேன், பெரிய ஸ்டோன்ஸ் வைக்கணும் அப்படின்னா இந்த சுகர் ஸ்டோன் ஒன்று நடுவில் வச்சாலே போதும், அப்படியே சும்மா ஜொலிக்கும். இது பேர் தான் வந்து அந்த சுகர் ஸ்டோன். இதில் வந்து நிறையா ஒரு சில ஸ்டோன்ஸில் வந்து ஹோல்ஸ் இருக்கும், ஒரு சில இதில் பிளெயினாகவே இருக்கும், ஹோலே இருக்காது. ஸோ அந்த மாதிரி எல்லா கலர்ஸுமே நான் வாங்கி வச்சுருக்கேன். ஒரு பேக்கெட் வாங்கினேன், குட்டி குட்டி பேக்கெட் சாம்பிளுக்காக. நான் எப்பயுமே சாம்பிளுக்கு வாங்குவேன். ஸோ அப்போ ஒரு குட்டி குட்டி பேக்கெட் ஆல் கலர்ஸ் வாங்கும்போது அப்படியே ஒரு பாக்ஸை ஃபுல்லாக மிக்சிங் பண்ணி கொட்டி வச்சது தான். ஸோ இதுவும் நான் வாங்கி வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். ஒன்றுமே ஆகலை, பின்னாடி ஷேடிங் கூட போகலை, அப்படியே வந்து வச்சுருக்கேன். ஏன் அதெல்லாம் ஷேடிங்ஸ்லாம் போகல அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு பீட்ஸு இந்த இதெல்லாம் வாங்கும்போது நமக்கு அந்த பீட்ஸ் ஹோல்சேலில் வாங்கும்போது அந்த உள்ளே வந்து அந்த ரசக்கல்புரம், நம்ம இப்போ எப்படி ரசக்கல்புரம் போடுறோம் அந்த மாதிரி ஒரு பேக்கெட்டில் வந்து அந்த பாச்சான் மாதிரி போட்டே வரும். அதை வந்து நம்ம தூக்கி கீழே போடக்கூடாது. இந்த மாதிரி பாக்ஸில் போடும்போது அந்த பாச்சான் வந்து நம்ம அந்த பீட்ஸ்குள்ளே போட்டு வச்சோன்னா நமக்கு வந்து நல்லாயிருக்கும், ஒன்றுமே ஆகாது. நான் உங்களுக்கு கடைசியில் காட்டுற பாருங்கள், இந்த வீடியோட கடைசியில் நான் வந்து இப்போ ஒரு பாக்ஸில் பீட்ஸ் வைக்கிறேன் அப்படின்னா அதில் வந்து ஒரு பேக்கெட் அதை போட்டு வச்சுருவேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கி போட்டு வைங்க, அது ஒன்றுமே ஆகாது. அந்த பின்னாடி வந்து அந்த ஒயிட் வந்து போகாது. அது மட்டும் இல்லாமல் தண்ணியில் கை வச்சுட்டுலாம் ஸ்டோன்ஸ் எல்லாம் கை வைக்காதீங்க, ஏன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்பாயில் ஆகிடும்.
ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துட்டு டக்குன்னு வந்து மூடி வச்சுருங்க. ரொம்பலாம் வந்து நான் அப்படி தான் பண்ணுவேன். கொஞ்சம் எடுப்பேன், ஒரு டப்பாவில் கொட்டிப்பேன், வேணுன்றப்ப போட்டுட்டு டக்குன்னு வந்து மூடி வச்சுருவேன். காற்று படவோ, ஏன்னா நாங்கள் வேறு பீச் கிட்டே இருக்கோம். ஸோ காற்று பட்டால் கருப்பாயிடுன்னு சொல்லிட்டு உஷாராக வந்து எடுத்து நல்லா அந்த பாச்சான்ஸ் போட்டு பேக் பண்ணி எடுத்து வச்சுருவேன். ஸோ இது எல்லாமே உங்கள்கிட்ட காமிச்ச பீட்ஸ் தான் இப்போ நான் வந்து ஃபுல்லாக கொட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். எல்லாமே உங்கள்கிட்ட காமிச்சிட்டு இப்போ பேக் பண்ணி ஒட்டி நான் என்ன பண்ணுவேன், என்னோடய பழக்கம் என்ன அப்படின்னா, ஒரு பாக்ஸில் வந்து அதை லெவலாக அடுக்கிடுவேன். இப்போ கட் பீட் அப்படின்னா கோல்டு கலர்னால் கோல்டு கலரு, இப்போ மார்பிள் பீட்ஸ் நான் சொன்னல சுகர் பீட்ஸ், ஸோ அதுனா அது ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக. ஸோ இந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து அடுக்கிட்டால் தான் நம்ம வந்து இன்னொரு வாட்டி டக்குன்னு ஒரு ஆர்டருக்கு எடுக்கும்போது ஈஸியாக எடுக்க முடியும். இல்லைன்னா வந்து நான் அங்கே இங்கேன்னு போட்டுட்டேன்னா அந்த பீட்ஸ் வந்து தேடுவேன், நான் கஷ்டப்படுவேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸ் எப்பயுமே வாங்கி வச்சுருவேன். நிறைய கண்டென்ட் பாக்ஸ் வச்சுருக்கேன், டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸு. ஸோ அந்த பாக்ஸில் வந்து பக்காவாக பேக் பண்ணிடுவேன். பேக் பண்ணி அப்படி இப்படி ஒரு பேக்கெட், இப்போ அந்த ப்ளூனா அந்த ப்ளூ கலரே ஒரு பாக்ஸ், பிளாக்னா பிளாக் கலரே ஒரு பாக்ஸ். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு அடுக்கி வச்சுருவேன். ஸோ என்னோடய மெட்டீரியலில் நான் பாதி இப்போ உங்ககிட்ட காட்டுறேன், என்னோடய ஷெல்ஃபை காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பீட்ஸை பற்றி நான் சொன்னது, நான் வந்து அந்த பிங்க்கு அதெல்லாம் காமிச்ச பாருங்கள், அது நல்லா இருக்காது. அதே வந்து நான் கிளாஸ் பீட்லேயே ப்ளூ கலர் பேக்கெட்லாம் காமிச்ச பாருங்கள், அது சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வாங்குறது வந்து அந்த மாதிரி பேக்கெட்டே வாங்கிக்கோங்க. அண்டு சுகர் பீடும் வந்து அந்த மாதிரி ஏமாற்றுவாங்க. அந்த மாதிரி பெயிண்ட் போட்ட மாதிரி ஒரு சுகர் பீட்ஸ்லாம் இருக்குது. அது இல்லாமல் கிளாஸ் சுகர் பீடே யூஸ் பண்ணுங்கள். அதில் கிளாஸ் பீட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு கலர்ஸ் வந்து மல்டி கலர் ஷேடிங்ஸாக மாறும். நீங்கள் கிட்ட போய் பார்த்து வாங்குறது எனக்கு தெரிஞ்சு நல்லது. நீங்கள் ஒன்ஸ் போய் கடையில் போய்ட்டு பார்த்துட்டு வாங்குங்க. அதுக்கப்புறம் நான் இன்னொன்று சொன்னேன், பிளாஸ்டிக் மாதிரியே தெரியும் ஆனால் அதுவும் ஒரு கிளாஸ் பீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் சூப்பராக இருக்கும், அதுவும் போகாது. ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து டைரெக்டாக பாரிஸ்க்கு வாங்க. பாரிஸ்க்கு வந்துட்டு நீங்கள் எந்த கடைக்கு வேணாலும் போங்க, இதெல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, காமிச்சு வாங்கிக்கோங்க. ஸோ பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. இல்லைனா நீங்களே கடைக்குள்ளே நுழைஞ்சி ஃபுல்லாக வந்து என்னென்ன பீட்ஸு இதுவாக இருக்குது கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கெட் வாங்கி பாருங்கள். இல்லைனா 50-100 கிராம் வாங்கி நீங்கள் போட்டு பார்த்துட்டு சாம்பிளுக்கு அதுக்கப்புறமா பேக்கெட்டாக வாங்கிக்கோங்க. அது ரொம்ப பெஸ்ட்டு. இப்போ நான் எப்படி பாக்ஸாக கரெக்டாக எடுத்து வச்சிடுறேன் பாருங்கள். அந்த ப்ளூ இப்போ இந்த கிளாஸ் பீட்ஸ் எல்லாமே சூப்பர் குவாலிட்டி நான் சொன்னல, அந்த பீட்ஸ் தான். அது ஒரே பாக்ஸில் அடுக்கி வச்சுட்டா நம்ம வந்து ஈஸியாக இருக்கும். டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறனால நான் வந்து ஈஸியாக ரேக்லேருந்து எடுத்துப்பேன். ஸோ அதுக்காக தான் நான் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு நான் இப்போ காமிச்சதெல்லாம் கொஞ்சம் தான், ஒரு 10% தான் இருக்கும். இன்னும் 90% மெட்டீரியல்ஸ் என்கிட்ட இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, டைம் இல்லை. ஸோ இப்போ இதுக்கே எனக்கு நிறைய வந்து கொஞ்சம் ஆர்டர்ஸ் இருக்குது. அண்டு உங்களுக்கும் நான் வந்து டெய்லி ப்ளவுஸ் வீடியோ எடிட் பண்ணி போகிறது கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ், கோச்சிக்காதீங்க. இப்போ இந்த கட் பீட்லாம் வேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கையில் வச்சுருக்கல பர்பிள், இது வேஸ்ட்டு. இதெல்லாம் வந்து சாயம் போகுது. இதெல்லாம் வந்து வாங்கவே வாங்காதீங்க. நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு வந்து நல்லா கலராக இருக்கும். அதை சுரண்டி பாருங்கள், நகத்தில் சுரண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், அந்த பெயிண்ட் வந்து வந்துடும். ஸோ அது கொஞ்சம் வேஸ்ட்டு. நான் அந்த மாதிரி வேஸ்ட்டான திங்ஸ்லாம் என்ன பண்ணுவேன்னா, பெயிண்டிங் பண்ணுறேன்ல, ஆனால் கீழெல்லாம் போடலாம் மாட்டேன், அது பெயிண்டிங் பண்ணுறேன். அந்த பெயிண்டிங்க்கு வந்து என்ன பண்ணுவேன்னா, ஒரு இந்த மாதிரி கட் பீடில் போட்டு அப்படியே மேலே வந்து அது ஒரு மாதிரி அதுக்கும் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிப்போம். அப்போது அதுக்கு மேலே ஃபேப்ரிக் பெயிண்டிங்லாம் போட்டு அது ஒரு டிசைனாக ஆக்கிடுவோம். ஸோ அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். அதே மாதிரி இந்த பிளெயின் கோல்டு வந்து கொஞ்ச நாளைக்கு தான் வரும், வேறு வழி இல்லை. ஏன்னா அதுதான் கிடைக்கிது நமக்கு, அந்த பிளெயின் கோல்டு. இல்லைனா அந்த மல்டி கலர்ஸ் நான் சொன்னல, அது சூப்பராக இருக்குது. அதுவே எல்லாத்துக்கும் நம்ம போட முடியாது. ஒரு சில பேர் வந்து இதுவும் கேட்பாங்கள்ல, டியூப் பீட்ஸ் வந்து பெருசு வச்சு கொடுங்க அப்படின்ட்டு. அப்போ நம்ம அதுதான் போட்டாகணும், வேறு வழி கிடையாது. அதில் வேணால் நீங்கள் கிளாஸ் இருக்குல்ல, இப்போ நான் காமிச்சேனே ப்ளூ கலரு, அந்த மாதிரி நீட்டாக கிளாஸும் இருக்குது. ஸோ அது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அது சூப்பராக இருக்கும். ஆனால் கோல்டு பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து எனக்கு வேஸ்ட்டு தான் தோணுது. ப்ரிஸ்ஸோ ஓகே, அப்புறம் ப்ரிசிசியோ ஓகே, இது ரெண்டும் ஓகே. மற்றபடி வந்து கட் பீடில் அந்த மாதிரி வரல எதுவும் கோல்டில் எனக்கு தெரிஞ்சு. வேணுன்னா வந்து அந்த ரெயின்போ கலர்ஸ் நான் சொன்ன மாதிரி ரெயின்போ கலர் கட் பீட் வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் அதையே ட்ரை பண்ணிக்கோங்க, அதுவே போடுங்க, அவ்வளோ அழகாக பக்காவாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம எல்லாமே வந்து அடுக்கி முடிச்சுட்டு, நான் சொன்னல, நான் இந்த மாதிரி பேக்கெட் வந்து எல்லா பாக்ஸ்லேயுமே போடுவேன். ஸோ இந்த மாதிரி போட்டு வச்சுப்பேன். ஏன்னா அது இருந்ததுன்னா நமக்கு வந்து பீட்ஸ் வந்து கருப்பே ஆகாது. அது வந்து உங்கள் ஹோல்சேலில், அதுவும் நான் பாரிஸில் தான் வாங்குவேன், உங்களுக்கு அங்கே கிடைக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அங்கே கிடச்சிதுன்னா நீங்கள் வாங்கி
எந்தெந்த பேக்கெட்ஸ்லாம் நீங்கள் சுகர் பீட் இப்போது நீங்கள் ஒரு பாக்ஸில் கொட்டி வச்சு ஒர்க் பண்ணுவீங்களே அதில் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம், ஒன்றுமே ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்படி லைனாக அடுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். காப்பர் பீடு அண்டு 10ஆம் நம்பர் பீட்ஸுக்கு எல்லா சைஸ்லையுமே வச்சுருப்பேன். எல்லா த்ரெட்டுமே இருக்கும், கம் பாட்டிலேருந்து எல்லாமே. இப்போ என்கிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 lakhsக்கு நான் வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோ மெட்டீரியல் இருக்கும். ஆனால் த்ரெட்டு மட்டும் நான் ரொம்ப வச்சுக்க மாட்டேன். ஒரு 30 பாக்ஸ் இருக்குது த்ரெட்டு, அவ்வளோதான். அந்த 30 பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே இப்போது ஒரு பாக்ஸில் வந்து 10 த்ரெட்டா, இப்போ இந்த பாக்ஸ்க்குள்ளே எவ்வளோ பிடிக்கும்னா 25 த்ரெட்டு 30 த்ரெட்டு பிடிக்கும் அந்த பாக்ஸு. அப்போ நான் வந்து அந்த மாதிரி ஒரு 30 பாக்ஸ் வச்சுருக்கேன். டக்குன்னு காலி பண்ணிவிடுவேன். காலி பண்ணாமல் நம்ம அந்த த்ரெட்டே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மக்கி போயிடும் த்ரெட்டு, உங்களுக்கு வந்து நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் வந்து அப்பப்போ காலி பண்ணிவிட்டு மாற்றிக்கோங்க. அதே மாதிரி நிறைய மிரர் வெரைட்டிஸ்லாம் வந்து அது வந்து என்னென்னா ஒரு ஒயிட் பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டு அடுக்கிடுவேன். அப்பப்போ எடுத்துப்பேன். அப்புறம் பெயிண்டிங்க்கு தேவையான அந்த கிட்ஸும் வந்து கீழே இருக்கும். கீழே வந்து பெயிண்டிங் ரோ, இது எல்லாமே பெயிண்டிங் சம்மந்தப்பட்டது அண்ட் ஃபேஷன் ஜுவல்லரி அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கு கீழே வந்து கார்ட்போர்டு, நோட்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கு மேலே 2 ரோவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரி சம்மந்தப்பட்டது தான். அப்படியே பின்னாடி இருக்குது பெரிய ரேக்கு, அப்படியே பின்னாடி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பாக்ஸில் நூல் இதெல்லாம் போட்டு வச்சுருப்பேன். ஸோ காடா நூல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது டேப்லெட் பீட்ஸு, இந்த மாதிரிலாம் வந்து ஒரு பெரிய பாக்ஸில் போட்டு வச்சுருப்பேன். அப்புறம் பெயிண்டிங் ப்ரஷஸ் ஒரு செட் ஆஃப் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வந்து போட்டு வச்சுருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் வந்து என்னோடய திங்ஸு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய திங்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் சொன்ன மாதிரி அந்த மார்பிள் பீட் மேட் ஃபினிஷிங் அது வாங்கிக்கோங்க. அண்டு கிளாஸ் பீட்ஸில் எல்லாமே வாங்கிக்கோங்க, சூப்பராக இருக்கும். கிளாஸ் பீட்ஸ்னால் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து நல்லா உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். ஸோ அந்த மாதிரி பீட்ஸ் வாங்குங்க. அண்டு சுகர் ஸ்டோன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கிடைக்குதான்னு. இல்லைன்னா நான் வந்து வீக்லி வந்து டெம்பிள் போவேன் பாரிஸ்க்கு. ஸோ அப்போ போகும்போது நான் வந்து பார்க்குறேன் சுகர் ஸ்டோன்ஸ் வந்து கிடைக்குதான்னு. கிடைச்சிதுன்னா நான் சொல்கிறேன் ஷாப் அட்ரஸ், நீங்கள் போய் பாருங்கள். ஏன்னா நான் இந்த போவேனான்னு தெரியாது, டவுட்டு தான். ஃப்ரீயாக இருக்கும்போது நான் போயிட்டு பாரிஸில் போயிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? அதுக்கு நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க, நானே வந்து சொல்கிறேன். ஏன்னா எனக்கு கரெக்டாக இருக்கும், எப்போ பாரிஸ் போவேன்னு எனக்கே தெரியாது. இதுதான் இந்த சுகர் ஸ்டோன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் அது ஒட்டி உங்களுக்கே தெரியும் அதோட டிஃப்ரென்ஸு. நீங்கள் ஒட்டிட்டு தூரத்துலேருந்து பார்த்தா கூட நல்லா வந்து ஜொலிக்கும். அது இந்த குந்தன் ஸ்டோன் விட அது கொஞ்சம் வேறு மாதிரி ரிச் லுக்காக தெரியும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி பிளாஸ்டிக் பீடு மாதிரியே பார்க்க தெரியும், ஆனால் அது ஒரு வெரைட்டி ஆஃப் சுகர் பீடு. ஸோ அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறம் கோல்டு பீட்ஸ் ஒன்றுமே பண்ண முடியாது. கோல்டு சாலி அந்த கட் பீடு, அதை விட நீங்கள் பெரிய கட் பீடில் நல்லா உங்களுக்கு இதுவாகவே கிடைக்கும். இப்போ நான் ப்ளூ கலர் எப்படி காமிச்சேன் கிளாஸ் பீடாகவே, அந்த மாதிரி ஒரு சிலது கிடைக்கிது. நீங்கள் எல்லாமே நேராக போய் பார்த்து வாங்குறது தான் பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. கொரியர்லாம் வாங்காதீங்க, ஏன்னா ஒரு சில இடத்துல வந்து ஏமாத்துறாங்க. அதனால் நீங்கள் டைரெக்டாக போய்ட்டு ஒன்ஸ் பார்த்து வாங்கிட்டு அதையே நீங்கள் சாம்பிள் அனுப்பிச்சு கூட நீங்கள் திருப்பி அதையே வாங்கிக்கோங்க, அது பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், மேட் ஃபினிஷிங் பார்த்தாச்சு, சுகர் ஸ்டோன் பார்த்தாச்சு. நான் சொன்ன மாதிரி எல்லாமே காமிச்சிட்டேன் உங்களுக்கு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வேறு எதனா டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் எனக்கு வந்து கேட்கலாம். இல்லை எனக்கு ஒன்றுமே இதில் புரியல அப்படின்னாலும் நீங்கள் கேளுங்க. நான் வந்து இன்னொரு வீடியோவில் கூட அதுக்காக நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம இன்னொரு ப்ளவுஸோடு பார்க்கலாம். இந்த மெட்டீரியல்ஸ் வீடியோ எப்படி இருந்ததுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் டவுட்னால் கட்டாயமாக கமெண்ட் பண்ணி கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். பாய்.